அத்தை, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிட்ருங்க. என்ன மருமகளே, வெளியில எங்கே கிளம்பிட்ட? இல்லைங்க அத்தை, என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேனா, அதான் ஷாப்பிங் போகலான்னு சொன்னாங்க. அதாத்த நான் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரமே வந்துடுவேன். ஆமா ஆமா, உனக்கு என்ன கவலை? வீட்டுல சும்மாவே தானே இருக்க, அதனால இப்படி எங்கிட்ட ஆச்சு போக வேண்டியதான். என் மகன் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு பூரா கரியாக்க திரியிற. போ போ, வீட்டுல சும்மா இருந்தா இப்படிதான் எங்கிட்டாச்சும் சுத்த தோணும். வீட்டில் அம்புட்டு வேலை பார்க்குறேன், அம்புட்டு வேலை பார்த்துட்டு அறக்க பறக்க திடீர்னு டெய்லியும் எப்பாச்சும் ஒரு நாளைக்கு வெளியில் போனால் இந்த கிழவிக்கு பொறுக்காது. இருக்கட்டும், நாளைக்கே அதுக்கு ஒரு பாடத்தை புகட்டுறேன். சும்மாவே இருக்கிறதும் நல்லாதாப்பா இருக்கு. மருமகளே, சொல்லுங்க அத்தை. என்ன மருமகளே, பசிக்குது. காலையில அவனையும் கேண்டீன்ல வாங்கி சாப்பிட சொல்லிட்டியாமே, சாப்பாடு ஒன்றும் செய்யலையா? உடம்பு கிடம்பு சரியில்லையா? சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன்ல. உடம்புலாம் நல்லாதாத்த இருக்கு. அப்புறம் இருக்கு மருமகளே சாப்பாடு செய்யாம இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்க சும்மா? என்னங்க எப்படி சொல்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் சும்மா தானே இருக்கேன், சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கேன்னு எதுக்கு பேர் வாங்கணும்? அதான் நம்ம எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருந்துருவோம்னு சும்மாவே இருந்துட்டேன். சும்மா இருக்கதும் நல்லா தான் இருக்குது. சாப்பாடு அதுவா தட்டில் வந்துருச்சா? சும்மா இருந்தா சாப்பாடு வராதுல்ல. இனிமே நான் சும்மா இருக்குன்னு சொல்லுவீங்க? இல்லை மருமகளே, இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். போய் சாப்பாடு செஞ்சு தரியா? இனிமே அப்படி சொல்லுங்க, அப்புறம் சோறே கிடைக்காது உங்களுக்கு. யாருக்கிட்ட அம்புட்டு வேலை மாடா கிளந்து உழைக்கிறோம், ஆனால் பேர் மட்டும் சும்மா இருக்காங்களாம். இனிமே இந்த வார்த்தை வருமா? வரட்டும்.